பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரீரிலீஸ் ஆன திரைப்படங்களில் கேப்டன் பிரபாகரன் 17வது நாள் வசூல் மற்றும் 18வது நாள் திரையரங்கில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் ஓடுகிறது தான் நம்ம வரிசை பட்டியல் பார்க்க போகிறோம். கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம், ஒரு பொற்காலமாக அமைந்தது 1991. அந்த சமயத்தில் இந்த திரைப்படங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்ட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பிறகு 4K தரத்தில் கார்த்திகேயன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடச்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டி எல்லாம் கலகிய R.K. செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், ரூபினி மற்றும் ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான், லிவிங்ஸ்டன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர் திரைப்படம் 500 திரையரங்கில் வெளியாகி சக்கப்போடு போட்டது. ரீ ரிலீஸ் வசூல்லே பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தான் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நிலையை அடைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் முதல் நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் இருந்து 17வது நாள் வரைக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட இதோட வசூலை பொறுத்த வரைக்குமே 23 கோடியை தாண்டி இருக்கு. கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் சக்கப்போடு போட்டு வசூல்லையும் ஒரு சூப்பரான ஒரு வசூல், மக்களோட ஆதரவு எப்போவுமே இருக்கிறது போல். ஒரு ஷோ 2 ஷோ ஓடின இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் 4 ஷோ ஆக்குனாங்க. ஒரு ஷோ ஓடின இடத்துல 2 ஷோ ஆக்குனாங்க. 2 ஷோ ஓடின இடத்துல 3 ஷோ. அப்படி பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 800 ஷோ ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல 1000 ஷோவுக்கு மேலே ரிலீஸ் பண்ணி கேப்டன் பிரபாகரன் வசூல் ஒரு சூப்பரான ஒரு வசூல். டிக்கெட் ரேட்டு கம்மி தான். டிக்கெட் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லான ஒரு மவுஸ் இருக்க போய் கேப்டன் பிரபாகரனுக்கு ஒரு தரமான ஒரு வசூலையும் கொடுத்துருக்குங்க கேப்டன் பிரபாகரன். மற்ற திரைப்படங்கள் எந்த திரைப்படங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம். நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை போல் ஒரு தரமான ஒரு திரைப்படம் இப்போ இறங்கியிருக்கு. அதுவும் பொதுவாக கூலி திரைப்படம் வரும்போது அந்த சமயத்தில் இறங்கின திரைப்படங்கள் நிறையா இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் மற்றும் கூலி ஒரு வாரம் டிஃப்ரெண்டில் ரெண்டுமே சக்கப்போடு போட்டுக்கிறதுங்க. திரையரங்கில் ஒரு சூப்பரான ஒரு வசூலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது கேப்டன் பிரபாகரன். கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இன்றோட 18வது நாள் திரையரங்கில் ரன் ஆகிட்டு இருக்குது. 18வது நாள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 35-40 திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கு. 50-30 ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு துள்ளி குதிக்கிறாங்க. நான் அப்போ 10 வயசில் தேட்டரில் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு மகிமையாக இந்த திரைப்படத்தோட சந்தோஷத்தை கொண்டாடுதாங்க கேப்டன் பிரபாகரன். திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் மக்கள் வெள்ளம். கேப்டனோட வசனமாக இருக்கட்டும், கேப்டனோட கதைகளமாக இருக்கட்டும் ஒரு சூப்பராக அமைஞ்சிடுது. சென்னை சிட்டி திரையரங்கு பொறுத்தவரைக்குமே ரோகிணி கோயம்பேட்டில் இருக்க தேட்டரில் ரெகுலராக 10 ஷோ போயிட்டுருக்கு. இரவு ஒரு 10 ஷோ 2 ஷோ போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே தமிழ் ஜெயா மதுரையில் பார்த்தீங்கன்னா 10, 2, 6, 10 ஷோ ரெகுலராக 4 ஷோவும் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு நல்ல ஒரு ஷோவுக்கு பொறுத்த வரைக்குமே ஹவுஸ்ஃபுல்லாகுது. 2வது ஷோ பார்த்தீங்கன்னா ஓரளவு 100 பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் ஷோ பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாகுது. மிட் நைட் ஷோவிலையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் மதுரை திரையரங்கில் ஸ்ரீ சக்தி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 10 ஷோ. அது பாலக்கரை திருச்சியில் பார்த்தீங்கன்னா 2, 6, 10 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. கள்ளக்குறிச்சி மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா 11, 2, 9 ஷோ ரெகுலராக போயிடுது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ சினிமா தெப்பாக்குளத்தில் திருச்சியில் பார்த்தீங்கன்னா 10 ஷோ மட்டும்தான் போகுதுங்க. அதனைத் தொடர்ந்து திண்டிவனத்தில் சுவாதியில் பார்த்தீங்கன்னா 11:45, 3 ஹாலு, 6:25, 10 ஹாலுக்கு ரெகுலராக கேப்டன் பிரபாகரன் 4 காட்சிகள் விடப்படுகிறது. பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணாவில் 10, அதனைத் தொடர்ந்து பெங்களூர் ரவியில் பார்த்தீங்கன்னா 10 ஷோ போயிட்டுருக்குது. அதனைத் தொடர்ந்து பூர்ணிமா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 10, 4, 10, 20. இதனைத் தொடர்ந்து புஷ்பாஞ்சலியில் பார்த்தீங்கன்னா 2 ஷோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தமிழகத்தில் எந்த அளவுக்கு போகிறதோ அதே போலவே மற்ற ஊர்களிலுமே கேப்டன் பிரபாகரனுக்கு மவுசு குறையாமல் இருக்கிறது. கேப்டன் பிரபாகரன் என்ற ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வரலாறுக்கான ஒரு வெற்றி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திற்கு இத்தனை மவுசுகள் இருக்கும் என்று நிறைய பேர் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் ஓடும், அதுக்கு பிறகு தேட்டரில் யாரும் போய் பார்க்க மாட்டாங்கன்னு இந்த கேப்டன் பிரபாகரனை பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களுமே இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தன்னோட குடும்பமாக போய் பார்க்குறாங்க. கேப்டன் பிரபாகரனை ஒரு முறை பார்த்தவங்கன்னா 4 முறை பார்க்குறாங்க. அதுதான் கேப்டனுக்கு உள்ள ஒரு மவுசு. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் கூட. ரீலீஸில் எல்லா திரைப்படங்களுக்கும் இந்த அளவுக்கு கை கொடுக்குமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட தேட்டருங்கள் கம்மியாக விட்டு டிக்கெட்டுகள் 150 கொடுத்து அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 80 ரூபா, 90 ரூபாயிலிருந்து 100 ரூபா, 110 தான் ஹையஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். ஆன்லைன்லேருந்து டைரெக்டாக நீங்கள் போய் எடுத்தால் கூட கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டுக்கு ஒரு கம்மியான டிக்கெட்டு தான் இருக்கும்.
ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு இன்றும் நின்று பேசக்கூடிய அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் 18வது நாளாக திரையரங்கில் சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு திரையரங்கை பொறுத்த வரைக்கும் 1 ஷோ 2 ஷோ ஓட்டியே காலத்தை ஓட்டி 100 நாட்கள் ஓட்டுவாங்க. ஆனால் கேப்டன் பிரபாகரன் 2 ஷோ 3 ஷோ 4 ஷோ 5 ஷோலாம் கேப்டன் பிரபாகரன் இப்போ ஓடிட்டு இருக்கு. தமிழகத்தில் மட்டும் இல்லை, பெங்களூர்லேயும் கேப்டன் பிரபாகரன் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ஒரு 50-60 நாட்கள் தேட்டர்கிட்ட கிட்டத்தட்ட ஓடும். 100 நாள் திரையரங்கில் ஓடணும் தான் எல்லாரோட ஆசை இருக்குது. இந்த திரைப்படத்தை மக்களோட ஆதரவு எப்படி இருக்குதோ அதே போல தான் இன்னும் குறையாமல் தேட்டருக்கு ரசிகர்கள் வரப்போய் தான் தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும். 1 ஷோ 2 ஷோ போட்டு கேப்டன் பிரபாகரனை எடுத்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்தந்த திரையரங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1 ஷோ கேப்டன் பிரபாகரன் நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு திரையரங்கு வரிசைகளை தினந்தனம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பெங்களூரு மற்றும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரை சுற்றியுள்ள திண்டுக்கல், கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு திரையரங்கில் ஓடுது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2-3 திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் அங்கேயும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. அதனை தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் ஏதோ ஊர்களில் இந்த திரைப்படம் போயிடுது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற உங்கள் ஊர்களில் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது என்று நீங்கள் திரையரங்கு வரிசையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு. போட்டு எந்த திரைப்படங்கள் இருந்தாலும் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போவும் தரமான ஒரு திரைப்படம். இளையராஜா இசையில் 2 பாடல்கள் கொண்ட திரைப்படம் தான் சரத்குமாருக்கு மற்றும் ரம்யா கிருஷ்ணா பாசமுள்ள என்ற பாண்டியரே என்ற திரைப்பட பாடல் கொண்ட இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருந்தது 1991. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 கேப்டனோட பிறந்த நாள் தினத்தண்டி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக கேப்டன் பிரபாகரன் கலையரங்கிற்கு திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மவுசு குறையாமல் சக்கப்போடு போட்டு கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்காங்க. 23 கோடிக்கு மேலே கேப்டன் பிரபாகரன் வசூல் செஞ்சிருச்சுங்க. 17வது நாள் வசூலை பொறுத்த வரைக்குமே 18வது நாள் திரையரங்க வரிசையை தான் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 தேட்டரில் ஓடுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 18 தேட்டர் தான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கோம். கேப்டன் பிரபாகரன் திரையரங்கும் மற்றும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு. தேட்டரில் போய் பாருங்கள். தினம் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த ஊர்களில் ஓடுது, எந்தெந்த திரையரங்கில் ஓடுது, எத்தனை ஷோ ஓடுதுன்னு சொல்லி உங்கள் வரிசை பட்டியல் கொடுத்து கொண்டே இருக்கும். 18வது நாள் ஓடின திரையரங்கு மற்றும் 17வது நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் திரையரங்கு மட்டுமல்ல ரசிகர் மட்டிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் 4K தரத்தில் கார்த்திகேயன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த திரைப்படம் 3வது வாரமாக திரையரங்கில் சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது வாரமும் கேப்டன் பிரபாகரன் பல திரையரங்கில் ஓடும். அந்த திரையரங்கு வரிசை பட்டியலும் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கிறேன். கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு மாசற்ற வெற்றி. ஹவுஸ்ஃபுல் ஷோவாக கேப்டன் பிரபாகரன் எல்லா ஊர்களிலும் போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் எங்கெங்கே ஓடுகிறது என்று.